ஈஸி சிம்பிள் லெமன் ரசம். ஆக்சுவலாக நான் இது என்ன பண்ணுவேன்னாக்கா, இப்போ இது 3 பேருக்குள்ளது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 வெந்தயம், ஒரு அரை தக்காளி, நல்லா இஞ்சி தோல் சீவிட்டு நறுக்கிட்டு நல்லா வேக வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றிடணும். இது ஆறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சது உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா வந்து நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னு கேட்டாக்கா, நெய்யில் வந்து கொஞ்சமாக தக்காளி, ஒரு பாதி தக்காளி, கொஞ்சமாக வந்து ரசப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உப்பையும் அதிலே போட்டுட்டு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்து வச்சுட்டுறேன். இந்த வெந்த பருப்பு வெந்துட்டுருக்கும் பொழுது இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுவேன். கொதிக்க விட்டுட்டு நுரைச்சி வரும்பொழுது இதுக்கு வந்து நெய்யில் கொஞ்சம் கடுகு, சீரகம், பெப்பர், க்ரஷ்டு பெப்பர் தூள், அது பெருங்காயம் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நெய்யில் தாளிச்சிட்டு, இங்கே வந்து கருவேப்பிலை கிடைக்காது, அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை இந்தியாவில் காய வச்சு அதை பொடி பண்ணி அதையும் சேர்த்து இந்த நெய்யில் வறுத்துட்டு லாஸ்ட்டாக இது நுரைச்சி வரும்பொழுது இந்த தாளிப்பை இதில் போட்டுடணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இந்த ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டோம்னாக்கா இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் லாங் ப்ராசஸ்ன்னு நினைப்போம், ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எஸ்பெஷலி பாசிப்பருப்பு போட்டு லெமன் ரசம் வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டாக்க உங்களுக்கு அடியில் வந்து ரொம்ப செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகாது. இது ஃபுல்லாக நம்ம எல்லாருமே கடைசி வரைக்கும் விட்டுக்கலாம். அதனால் இந்த மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுது. இப்போ இந்த தாளித்ததை நம்ம போட்டுற போகிறோம். கடைசியாக கொஞ்சம் லேசாக சூடு இருக்கும் பொழுது இந்த புழிஞ்சி வச்ச லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சிட்டோம்னாக்க நல்ல லெமன் ரசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.